பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. எனது பெயர் பட்டாபிராமன். எனது தந்தை பெயர் ஐயாசாமி. நான் கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் ஒதிரிப்பம் கிராமத்தில் வசித்து வருகிறேன். ஒரு 15 ஏக்கர் வாழை விவசாயம் செய்கிறேன். எங்கள் மாவட்டத்தில் சுற்றுவட்டார பகுதியில் 6000 ஏக்கர் வாழை விவசாயம் செய்கிறார்கள். இதில் பூவன், ஏலகி, செவ்வாழை, ரஸ்தாலி போன்ற 15 வகையான வாழை விவசாயம் செய்து வருகிறார்கள். இதில் ஏலக்கியை பெங்களூருக்கும் பாம்பே மார்க்கெட்டுக்கும் ஏற்றுமதி செய்கிறோம். பூவன் வாழையை கடலூர், பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாடு உள்ள அனைத்து மாவட்டத்திற்கும் ஏற்றுமதி செய்து வருகிறோம். இங்கு வாழை மிகவும் தரமாகவும் சிறப்பாகவும் உள்ளதால் இங்குள்ள வாழையை வியாபாரிகள் விரும்பி வாங்கி செல்கின்றார்கள். அப்போ வாழைக்கு முன்னாடி எப்படி நிலத்தை தயார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சால் சட்டி கலப்பையால் ஓட்டிட்டு எரு அடிக்கிறோம். ஒரு 4 பொட்டி எருவும் ஒரு 2 பொட்டி சாம்பலும் தெளித்து திருப்பி ஒரு உழவு ஓட்டிட்டு 6 அடிக்கு 6 அடி கோடு அடித்து நாங்கள் கட்டையை போடுறோம். அடுத்தது கட்டை போடக்குள்ளே நாங்கள் அதிலே பூன் கட்டை வேணுனாலும் இல்லை ஏலக்கி கட்டை வேணுனாலும் சாகுபடி பண்ணுறோம். போதுமான ஈரம் இருந்ததுன்னா அதிலே விட்டுடலாம். இல்லை சொட்டு நீர் பாசனம் இருந்ததுன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ பார் கட்டியை தண்ணி பாசனம்னா தண்ணி நிறைய தேவைப்படும். தண்ணி பாயறதுக்கும் நேரம் ஆகும். பல பிரச்சனைகள் இருக்குது. இதில் சொட்டு நீர் பாசனம்னா அந்த ஓசை மட்டும் அந்த கட்டையை ஓரமாக இழுத்து விட்டுட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது கட்டை வளர்ந்து வர ஸ்டேஜில் ஒரு 4 மாதத்தில் இந்த பக்கக்கட்டை வர ஆரம்பிக்கும். இந்த பக்கக்கட்டையை பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அறுத்து விட்டுடணும். இந்த பக்கக்கட்டையை அறுக்காமல் விட்டால் என்ன ஆகுன்னா கொலை வர்றது சிறுத்து போயிடும். இந்த பக்கக்கட்டையினால் எந்த பயனும் கிடையாது. அடுத்தது நமக்கு எப்போ தேவையோ அப்போ தான் அந்த பக்கக்கட்டை தேவைப்படும். அது வரைக்கும் ஒரு 8 மாதம் வரைக்கும் பக்கக்கட்டையை எடுத்து விடலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் பக்கக்கட்டையை கத்தியால் அறுத்து எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ பாறையோட அந்த அடி கிழங்கோடு எடுத்து விட்டுறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா இது உடனே துளுத்து வரும் கத்தியால் அறுத்து விட்டால். இந்த பாறையால் குத்தி எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இன்னும் ஒரு 15 நாள் சென்று பொறுமையாக வேறு குறுத்து வந்தால் தான் அது. அதனால் அந்த மாதிரி புதுசாக பாறையால் கொடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வாழை இதற்கு முன்பு பார் அமைத்து வாய்க்கால் வழி பாசனம் செய்து வந்தோம். தற்பொழுது நவீன முறை மூலமாக சொட்டு நீர் பாசனம் அமைத்து சிறப்பாக செய்து வருகிறோம். நடவு செய்த முதல் 3 மாதம் கழித்து முதல் உரமும் 6 மாதம் கழித்து 2வது உரமும் 7வது மாதத்தில் 3வது உரமும் வைத்து வந்தோம். இப்பொழுது சொட்டு நீர் பாசனம் முறை மூலம் மாதம் ஒரு முறை நீரில் கரையக்கூடிய உரமை நேரடியாக வேர்பகுதிக்கு கொடுத்து வருகிறோம். இதில் சிறப்பாக வளர்ச்சி உள்ளது. சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு தோட்டக்கலை துறை இணை இயக்குனர் மூலமாக ஆவணம் செய்கிறார்கள். சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு ஒரு ஹெக்டருக்கு 1 லட்சம் ரூபாய் மானியமும் 12% ஜிஎஸ்டி வரியும் அரசு மானியமாக வழங்குகிறது. இது விவசாயத்திற்கு மிகவும் பயனுள்ள திட்டமாக உள்ளது. சொட்டு நீர் பாசனத்தில் என்னென்ன நன்மைகள் என்று பார்த்தீர்களானால் முதல்ல நீர் மேலாண்மை மிகவும் முக்கியம். சாதாரண வாய்க்கால் வழி பாசனம் மூலியம் பாசனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு 5 ஏக்கர்லேருந்து ஒரு 8 ஏக்கர் வரைக்கும் தான் ஒரு 25 மோட்டரை வச்சுக்கிட்டு பாசனம் பண்ண முடியும். இதுவே சொட்டு நீர் பாசனம் மூலியம் பண்ணிங்கன்னா ஒரு 25 ஏக்கர்லேருந்து 30 ஏக்கர் வரைக்கும் ஒரு மோட்டரை வச்சுக்கிட்டு பாசனம் பண்ண முடியும். அதில் உரம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா நேரடியாக வேரில் போய் படுறதுனால உரம் செலவு மிக மிக குறைவாக இருக்கும். அப்புறம் களை கட்டுப்பாடு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே இப்போ வேலையாட்கள் பற்றாக்குறை தான் மிகவும் அதிகமாக இருக்குது. அதனால் களை கட்டுப்பாடு ஒரு 12 மாதத்தில் வாழைக்கு மிகவும் கம்மியான களை நிர்வாகம் சொட்டு நீர் பாசனில் தான் செய்ய முடியும். ஒரு 3 தடவை இல்லைன்னா ஒரு 4 தடவை களை எடுத்திங்கன்னாவே ஒரு வாழை வெட்டிடலாம். இதுவே வாய்க்கால் வழி பாசனில் செஞ்சிங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 8 நாளைக்கு ஒரு தடவை வாய்க்கால் வழி ஒரு தண்ணி கட்டிட்டு திருப்பி ஒரு களை வெட்டணும். அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. ஆட்கள் பற்றாக்குறை விவசாயத்தை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு சொட்டு நீர் பாசனம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு வாய்க்கால் பிடிக்கணும், அதுக்கு ஒரு ஆள், திருப்பி அதுக்கு தண்ணி கட்டணும், அதுக்கு ஒரு ஆள், திருப்பி களை வெட்டிட்டு திருப்பி வாய்க்கால் பிடிக்கணும், அதுக்கு ஒரு ஆள். சொட்டு நீர் பாசனத்தில் அந்த பிரச்சனையே இல்லை. ஒரு தடவை ஓசை எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது 12 மாதத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத தண்ணி டைரெக்டாக கொடுத்துட்ருக்கலாம். அந்த மாதிரி மின்சாரம் அடிக்கடி நமக்கு பிரச்சனையாக இருக்குது. மின்சார பிரச்சனைக்கு பெரிய வரப்பிரசாதம் சொட்டு நீர் பாசனம். நீங்கள் இப்போ நைட்டில் தண்ணி கிளப்பணும், அப்போ இப்போ நைட்டில் வரணும், ஏதாவது பூச்சி போட்டு விஷக்கடி இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரோ இல்லை மொபைல் ஸ்டார்டரோ போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே கிளப்பி விட்டுனா போதும். 15 ஏக்கர் 5 6 ஏக்கர் ஒரே நேரத்தில் பாய்ஞ்சிரும். 2 நாளில் வந்து 3 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஏக்கரை வந்து நீங்கள் பாய்ச்ச முடியும். இது மாதிரி பல நன்மைகள் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் இருக்குது. இது அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழைக்கு பார்த்தீங்கன்னா 11 மாதத்துலேருந்து 10 மாதத்துலேருந்து 11 மாதத்துக்குள்ளே அறுவடைக்கு வந்துடும் ஏழைக்கு. பூவன் மரம் 11லேருந்து 12 மாதத்துக்குள்ளே அறுவடைக்கு வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வாழையில் பெரிய இது என்னென்னா இந்த சப்போர்ட்டுக்கு வந்து கழி கொடுக்கறது தான். சப்போர்ட்டுக்கு வாழைக்குச்சி வாங்கினா ஒரு வருஷம் இல்லைன்னா அதிகபட்சமாக 2 வருஷம் தான் வச்சுருக்க முடியும். இதை வந்து வேறு நம்ம கோஸ்டல் ஏரியா இருக்கிறதுனால அடிக்கடி காற்று பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். பூவன் ஏழைக்கு கண்டிப்பாக செஞ்சாகணும். இதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டில் சப்சிடி மூலியமாக கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதிகபட்ச செலவே வந்து அந்த வாழை முட்டு கொடுக்குற செலவு தான். ஒரு கழிக்கு 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் சில நேரத்தில் வந்துடுது. கொஞ்சம் விலை முன்ன பின்ன கூட இருக்கலாம். அதை 2 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்க முடியல. பூவன் ஈல்டு பார்த்திங்கன்னா வந்து சராசரியாக ஒரு 20 கிலோவிலேருந்து 25 கிலோ வரைக்கும் மகசூல் எடுக்கிறோம். இது வந்து வாய்க்கால் வச்சு பாசனத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ 4 கிலோ வந்து கம்மியாக தான் வரும் எப்பயுமே இதனுடைய மகசூல் பார்க்கும்போது. அதனுடைய காயோட திரட்சி பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது சொட்டு நீர் பாசனத்தில் கொடுக்கல. அதனால் வந்து மார்க்கெட் வேல்யூவும் அதிகமாகுது. ஒரு ஏலக்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 9 கிலோ வரைக்கும் தான் சாதாரண வாய்க்கால் பாசனருக்குள்ளே இருக்கும். அதில் இந்த ஓரம்பாரம் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்ல ஈல்டு வராது. ஒரே சமமான ஈல்டும் கிடைக்காது. சொட்டு நீர் பாசனத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஏக்கர் போட்டிங்கன்னா ஒரு ஏக்கரில் ஒரு 900 கட்டைனா 850 கட்டையாவது குறைஞ்சபட்சம் வெட்ட முடியும். ஆனால் வாய்க்கால் வச்சு பாசனத்தில் அவ்வளோ வெட்ட முடியாது. ஒரு தாருக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ வித்தியாசம் வந்து வருதுன்னு வச்சுக்கிட்டாங்க. சராசரி 30 ரூபா போட்டாலும் ஒரு தாருக்கு 100 கிலோ. அப்போது ஒரு 700 கிலோவுக்கு 70,000 குறைஞ்சபட்சம் ஈல்டு வந்து சொட்டு நீர் பாசனம் மூலிமா அதிகமாக வருது. இதை வந்து நாங்கள் பெங்களூர்லேருந்து ஏற்றுமதி பண்ணி வெளிநாட்டுக்கும் அனுப்புகிறாங்க. அது தரம் அதிகமாக இருக்கிறதுனால வியாபாரிகள் வந்து எங்கள் விவசாயத்து நிலத்திலே வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. வாழை விவசாயம் மிக பயனுள்ளதாக இருக்குது. அந்த சொட்டு நீர் போடுறதுக்கு வந்து கடலூர் தோட்டக்கலைத்துறை மூலிமா எந்த உதவியை எப்போ கேட்டாலும் எங்களுக்கு உடனே செஞ்சு தராங்க. இப்போ பூவனில் வந்து பூச்சி தாக்குதல் இல்லை நோய் தாக்குதல் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்து அந்த இளங்கட்டையில் வந்து அந்த புழு வந்து இலையை திங்கும். அது ஒன்று தான் பெருசாக வந்து பூவனில் வரும். மற்றபடி ஒரு நோய் தாக்குதல் இல்லாத பூச்சி தாக்குதல் இல்லை ஒரே ரகம் வாழையில் வந்து பூவன் மட்டும்தான். மற்றபடி மற்ற ஏலக்கியோ இல்லை செவ்வாழையோ இல்லை ரசாலியோ எது பார்த்தாலுமே நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கிற வாழைங்க. ஏலக்கியில் வந்து இதோட கம்பேரிட்டிவாக பார்த்திங்கன்னா இன்கம் அதிகமாக இருந்தாலுமே பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா இது வரைக்கும் எந்த மருந்தும் கிடையாது. அதுக்கு திருச்சி தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் போய் கேட்டதப்பவும் நீங்கள் வந்து கட்டையை பறிக்கக்குள்ளே வந்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் பார்த்து எடுத்தால் தான் உண்டு. இதை வந்து முன்னாடியே வந்து நீங்கள் பெவிஷனில் நடிச்சு 10 நிமிஷம் ஊற வச்சு நடணும். வந்ததுக்கப்புறம் அதுக்கான மருந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஏலக்கி போடணுன்னா நீங்கள் வந்து எல்லாருமே ஏலக்கி போடணுன்னு நினைக்கக்கூடாது. இப்போது ஒரு 10 ஏக்கர் வாழை போடணுன்னா ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் அப்படி தான் பிரித்து ஏலக்கி போடலாம். அதில் வருமானம் அதிகமாக வருதுன்றதுக்காக நம்ம பூராவுமே ஏலக்கி போட்டுட்டா வந்து சப்போஸ் நோய் தாக்குதல் அதிகமாகுதுன்னா 100% சேதாரம் ஆகிடும். நமக்கு வந்து வருமானமே சுத்தமாக இல்லாமல் போயிடும். அதனால் வந்து பூவன் வந்து நமக்கு நிரந்தரமான வருமானம் கொடுக்கும். ஏலக்கி அதிகபட்சமான வருமானம் கொடுத்தாலுமே வந்து நோய் தாக்குதல் வந்து அதில் அதிகமாக இருக்குது. அதனால் வந்ததுக்கப்புறம் அதுக்கான நோய் தாக்குதல் மருந்து வந்து இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை. அதனால் ஏலக்கி விவசாயம் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசித்து செய்யணும். இப்போ வாழையில் வந்து ஒரு வருஷத்து பயிராக இருக்கிறதுனால வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு வருமானம் வரும். மொத்த வருமானமாக வரும். அதுக்கு நடுவில் இருக்கிற செலவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊடுபயிர் செய்யலாம். ஊடுபயிர் வாழையில் என்ன செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா எங்கள் பக்கம் வந்து நிலக்கடலையும் உளுந்தும் செய்கிறோம். நிலக்கடலை வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 மூட்டைன்னு வந்தால் கூடமே 15,000-50,000 ரூபா ஒரு கழி கட்டுறதுக்கோ இல்லை உரம் வைக்கிறதுக்கோ 2வது உரத்துக்கு எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போது மணிலா போடுறதுக்கு பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தில் 6 அடிக்கு 1 ஓஸுக்கு பதிலாக வந்து 4 அடிக்கு ஒரு ஓஸ் போட்டிங்கன்னா மணிலாவும் எடுத்துக்கலாம். அதில் அந்த மணிலா எடுத்த விதையை செடியை வந்து அந்த வாழைக்கட்டையிலே வந்து அடியில் வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறந்த உரம் அந்த மணிலாவோட தழை. தார் பார்த்திங்கன்னா இதோட ஊட்டமாக ஒரு 5 கிலோலேருந்து 6 கிலோ வரைக்கும் அதிகபட்சமாக வரும். அது மாதிரி உளுந்தும் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஒரு 6 மூட்டையிலேருந்து 7 மூட்டை வரைக்கும் உளுந்து வரும். இது ரெண்டும் ஊடு பயிராக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு இன்கமும் கிடைக்கும். அதில் வந்து களை வந்து சுத்தமாக கட்டுப்படுத்தும். களை வந்து வாழையில் எது வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தழை வந்து மூடி பூமியை நிழக்காக்கிற வரைக்கும் களை வந்து அதிகப்படியாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஊடுபயிர் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு களைன்ற பிரச்சனையே வராது. அதுக்கப்புறம் வாழை வளர்ந்து தழை மூடி பூமியை நிழக்காத்த ஆரம்பிச்சதுன்னா களையை வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அதிலே வெயில் படுறப்ப வரைக்கும் தான் களை வரும். இந்த களை நிர்வாகத்துக்கு வந்து மெயினாக வந்து நீங்கள் ஊடுபயிர் கண்டிப்பாக செஞ்சால் உங்களுக்கு மேல்படி வருமானமும் வரும், களை நிர்வாகமும் கண்ட்ரோல் ஆகும். வாழையோட பெரிய பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது கிடையாது. வியாபாரிகளே வந்து உங்கள் வயல்லே எடுத்துக்கிறாங்க. அது ஒரு பெரிய பயன். மற்ற வந்து இப்போ கரும்போ இல்லை மணிலாவோ இல்லை முந்திரி எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்து போய் மார்க்கெட்டில் கொடுத்தணும், இல்லை கமிட்டிக்கு எடுத்துகிட்டு போகணும். அந்த போக்குவரத்து செலவெல்லாம் நம்ம இதில் தான் ஆகும். ஆனால் வாழையில் வந்து வியாபாரிங்களே வந்து நம்ம கொள்ளையில் எடுத்துப்பாங்க. அது ஒரு இது. இதில் ஒரு ட்ராபேக் என்ன பண்ணிங்கன்னா, நம்ம வந்து கோஸ்டல் ஏரியா, அதாவது கடற்கரை ஒட்டாக இருக்கிற நம்ம மாவட்டத்தினால காற்று வந்து அடிக்கடி நமக்கு பிரச்சனையாக இருக்கும். வாழை வந்து அதிகபட்சமாக வருமானம் கொடுத்தாலும் காற்று அடித்து நமக்கு நிறைய நஷ்டத்தை உண்டு பண்ணும். அதுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸு வந்து கவர்மெண்ட்டில் நமக்கு இன்னும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்கீம் எதுவும் இல்லை. இப்போ வந்து ஒரு மாவட்டம் பூரா அடித்தாதான், இல்லைனா ஒரு வட்டம் பூரா அடித்தாதான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்கீம் தான் வச்சுருக்காங்க. நமக்கு வந்து வாழையில் வந்து தனியாக ஒரு ஹெக்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீமியம் கட்டுறோம். ப்ரீமியம் கட்டுறதுக்கு நமக்கு வந்து பயனுள்ளதாக அவங்க வந்து கவர்மெண்ட்டில் தனியாக ஸ்கீம் அறிவிக்கணும். வாழையோட பயிரில் வந்து உர நிர்வாகமும் தண்ணீர் தான் வந்து அதிகபட்சமாக தேவைப்படுது. இதுக்கு வந்து உர நிர்வாகத்தில் வந்து தோட்டக்கலை நீரில் கரையக்கூடிய உரம் வந்து சப்சிடியில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சொட்டு நீர் போடுறதுக்கான சப்சிடி வந்து ஒரு ஹெக்டருக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க சிறு குறு விவசாயத்துக்கு. இதை நான் ரெண்டும் பயன்பெற்று என்னுடைய வருமானத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க. இதுக்கு வந்து நான் தோட்டக்கலைத்துறைக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த திட்டத்தை வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் பயன்பெற்று மேலும் முன்னேறணும்னு நான் கேட்டுக்கிறேன். மண்ணில் மறுமலர்ச்சி வாழ்வில் புதிய எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.